எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு அன்னாபிஷேகம் ஐப்பசி மாதத்தில் எந்த தேதியில் வருது, நேரம், வழிபடக்கூடிய முறை என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய இந்த அன்னாபிஷேகத்தில் நம்ம என்ன தானம் செய்தால் கோடி புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சிவனுக்கு மட்டும் ஏன் அன்னாபிஷேகம் செய்யப்படுது, அப்படி ஐப்பசி பௌர்ணமியினுடைய சிறப்பம்சம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம இப்போ கல்லினுள் இருக்கும் தேரை முதல் கருப்பையில் இருக்கும் உயிர் வரை என அனைத்து உயிரினங்களுக்கும் உணவளிப்பவர் சிவபெருமான். அதை போற்றும் விதமாக ஒவ்வொரு ஆண்டு ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்று அனைத்து சிவாலயங்களிலும் அன்னாபிஷேகம் நடத்தப்படுகிறது. இந்த நிகழ்வின் போது சிவலிங்கத்தை முழுவதுமாக அன்னத்தினால் மூடி அலங்கரித்து வழிபாடு செய்யப்படும். இப்படிதான் ஐப்பசி மாதத்தில் நடக்குது. ஜோதிடத்தில் குறிப்பிடக்கூடிய அனைத்து 27 நட்சத்திரங்கள் சந்திரனினுடைய மனைவியர் ஆவர். அதில் ரோஹிணி நட்சத்திரத்துடன் மட்டும் பெயரளவில் நாட்டமில்லாமல் சந்திரன் இருந்தார். இதனை தன் தந்தையிடம் ரோஹிணி சொல்றாங்க. இதனாலாவது தந்தை தட்சனால் உன் உடல் தேயட்டும் என சாபமிட்டார். அப்பொழுது முதல் சந்திரனின் ஒவ்வொரு கலை குறைய தொடங்கி பொழி விழுந்தது. பின்னர் அவர் தன் தவறை உணர்ந்து திங்களூரில் கைலாசநாதரை தன் சாபத்தை நீக்குமாறு வணங்குகிறார். சந்திரனினுடைய 16 கலைகளில் 3 கலைகள் மட்டும் மீதம் இருந்த நிலையில் சிவபெருமான் சந்திரனின் வேண்டுதலை ஏற்று அவருக்கு அருள் புரிந்தார். அந்த 3ஆம் பிறையை தன் தலையில் சூடிக்கொண்டார். இருப்பினும் உன் சாபம் முழுவதுமாக நீங்காது, உன் பொழிவு முழுவதுமாக தேய்ந்து மறைந்து பின்னர் படிப்படியாக வளர்ந்து பிரகாசித்து பின்னர் தேய்வதுமாக இருக்கும் என்று சொன்னார். என்னை சரணடைந்த இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி மிக பிரகாசமாக இருக்கும் என அருளினார். அதன் காரணமாக தான் ஐப்பசி மாத பௌர்ணமி மிகவும் விசேஷமாக சிவாலயங்களில் கடைபிடிக்கப்படுகிறது. அறிவியல் பூர்வமாக பார்த்தோம் என்றால் ஐப்பசி பௌர்ணமி தினத்தில் சந்திரன் பிரகாசமாக இருப்பார் என்று ஆன்மீகம் சொல்லுவது போல, அறிவியலிலும் பூமிக்கு அருகில் சந்திரன் வருவதால் மிக பிரகாசமாக தனது முழு ஒளியை பூமிக்கு வீசுவதாக வானியல் அறிவியல் தெரிவிக்கிறது. அன்னாபிஷேகம் என்பது சிவபெருமானுக்கு சமைத்த அன்னத்தால் அபிஷேகம் செய்யும் ஒரு சிறப்பான வழிபாடு. இது வழக்கமாக ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தன்று, குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரத்தோடு தொடர்புடைய பௌர்ணமி இணையும் போது சிவாலயங்களில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அன்னதானத்தினுடைய சிறப்பு என்னவென்றால், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் அன்னதானத்தின் முக்கியத்துவத்தை அன்னாபிஷேகம் வலியுறுத்துகிறது. விவசாயம் செழிக்கவும் உலகில் உணவு பஞ்சம் நீங்கவும் இந்த அபிஷேகம் செய்யப்படுகிறது. இறைவனுக்கு அன்னத்தை அர்ப்பணிப்பதன் மூலம் உணவு தானியங்களுக்கு நன்றி சொல்லப்படுகிறது. அன்னாபிஷேகத்தின் போது சிவலிங்கத்தின் மீது பூசப்பட்ட ஒவ்வொரு அன்னத்திலும் ஒரு சிவலிங்கம் இருப்பதாக ஐதீகம். இதனால் ஒரு அன்னாபிஷேக தரிசனம் பார்த்தால் கோடி சிவலிங்க தரிசனத்திற்கு சமமான புண்ணியத்தை தரக்கூடியதாக நம்பப்படுகிறது. அன்னாபிஷேக தரிசனம் காண்பவரின் தலைமுறைகளுக்கு அன்ன தரித்திரம் ஏற்படாது என்பது நம்பிக்கை. பிள்ளை வரம் வேண்டும் அன்பர்கள் அன்னாபிஷேக தரிசனம் செய்து பிரசாதத்தை உண்டால் விரைவில் பிள்ளை வரம் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை. ஒரு வருடத்தில் சிவபெருமானுக்கு நடைபெறக்கூடிய மிக உயர்வான அபிஷேகங்களில் ஒன்று அன்னாபிஷேகம். ஐப்பசி மாத பௌர்ணமியில் நடைபெறும் அன்னாபிஷேகத்தை ஒரு முறை தரிசனம் செய்தாலே கோடி முறை சிவ தரிசனம் செய்த புண்ணியம் வந்து சேரும். ஐப்பசி அன்னாபிஷேகத்தினுடைய சிறப்பு மற்றும் இந்த நாளில் என்ன செஞ்சால் பெரிய புண்ணியம் கிடைக்கும் என்பதை இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு ஒவ்வொரு பொருளால் அபிஷேகம் செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பானது. ஐப்பசி மாத பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு சுத்த அன்னத்தால் அபிஷேகம் செய்து வழிபடுவது மிகவும் விசேஷமானது. சுத்தமான பச்சரிசியை குலைவாக வடித்து அதில் நன்கு ஆற வைத்து பிறகு அந்த அன்னத்தை கொண்டு சிவபெருமானின் லிங்க திருமேனி முழுவதையும் போர்த்தி விடுவார்கள். அதனால் அதோடு காய்கறிகள், பழங்கள் ஆகியவற்றை கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவார்கள். ஐப்பசி மாத பௌர்ணமியில் நடைபெறும் இந்த அபிஷேகத்திற்கு மகா அன்னாபிஷேகம் என்று பெயர். அன்னாபிஷேகம் அன்று சிவபெருமானுக்கு சாத்தக்கூடிய ஒவ்வொரு அன்னத்திலும் ஒரு சிவலிங்கம் இருப்பதாக ஐதீகம். இதனால்தான் அன்னாபிஷேகம் கண்டால் கோடி சிவலிங்கங்களை ஒரே முறையில் தரிசித்த மகா புண்ணியம் கிடைக்கும். அதோடு தலைமுறைக்கே தரித்திரம் என்பது இருக்காது. சிவபெருமானுக்கு தினமும் பலவிதமான பொருள்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டாலும் வருடத்திற்கு ஒரு முறை சில குறிப்பிட்ட பொருள்களால் செய்யப்படும் அபிஷேகங்கள் மிக புண்ணியமாக கருதப்படுகிறது.
கார்த்திகை மாத சோமவாரமான திங்கட்கிழமைகளில் செய்யப்படும் சங்காபிஷேகம் எப்படி சிறப்பு வாய்ந்ததோ அதே போல ஐப்பசி மாத பௌர்ணமியில் சிவனுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்படுவது சிறப்புக்குரியது. ஈசன் உலக உயிர்கள் அனைத்திற்கும் படியளந்த தினமாக இந்த நாளை புராணங்கள் குறிப்பிடுகின்றன. இறைவன் அனைத்து பொருள்களிலும் பரபிரம்மமாக நிறைந்திருக்கிறார் என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த அன்னாபிஷேகம் நடைபெறுகிறது. இத்தகைய ஐப்பசி மகா அன்னாபிஷேகம் இந்த ஆண்டு நவம்பர் 5ஆம் தேதி அன்று புதன்கிழமையில் வருகிறது. நவம்பர் 4ஆம் தேதி இரவு 9:43 மணிக்கு துவங்கி நவம்பர் 5ஆம் தேதி இரவு 7:27 வரை பௌர்ணமி திதி உள்ளது. அன்றைய தினம் காலை 10:14 வரை அஸ்வினி நட்சத்திரமும் பிறகு பரணி நட்சத்திரமும் அமைந்துள்ளது. பெரும்பாலும் அன்னாபிஷேகம் அனைத்து சிவன் கோவில்களிலும் மாலை நேரத்திலேயே நடைபெறும். ஆனால் சில கோவில்களில் அந்த கோவிலின் பஞ்சாங்க விதிகளின்படி காலை நடத்தப்படுவது உண்டு. இந்த ஆண்டு பரணி நட்சத்திரம் வரும் நாளில் அன்னாபிஷேகம் நடத்தப்படுவது மிக மிக விசேஷமானது ஒன்றாக கருதப்படுகிறது. பொதுவாக அன்னாபிஷேகம் ஐப்பசி மாத பௌர்ணமியில் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரங்கள் இணைந்து வரும் நாளிலேயே நடத்தப்படுவது வழக்கம். பரணி நட்சத்திரத்திற்குரிய அதிபதி சுக்கிரனினுடைய ஆதிக்கம் நிறைந்த இந்த நாளில் சிவபெருமானின் அன்னாபிஷேகத்தை தரிசித்தால் அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி சுகபோகமான வாழ்க்கை அமையும், முக்தியும் கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்த நாளில் அன்னாபிஷேகத்திற்கு பொருள்கள் வாங்கி கொடுத்தாலும் அன்னாபிஷேகத்தை தரிசித்தாலும் மிக பெரிய புண்ணியம் என்பது வந்து சேரும். உங்களால் முடிந்தது என்றால் அன்னாபிஷேகத்திற்கு தேவையான அரிசி காய்கறிகள் வாங்கி தரலாம். அப்படி அன்னம் வாங்கி தரும்பொழுது அந்த அன்னத்தால் செய்யப்பட்ட சாதத்தை சிவலிங்கமாக நாம் தரிசனம் செய்யும் பொழுது நம் தலைமுறையே நன்றாக வாழக்கூடிய ஒரு புண்ணியத்தை சிவபெருமான் நமக்கு தந்தருள்வார். அதில் எவ்வித ஐயமும் இல்லை. எல்லாருக்குமே கண்டிப்பான முறையில் நம்ம அபிஷேக ஜாமான் வாங்கி கொடுக்கறதுக்கு காசு தரலாம். அப்படி இல்லை அப்படின்னா அரிசி வாங்கி தர்றதுக்கு நம்ம காசு தரலாம். இப்படி நம்ம செய்யும் பொழுது நம்ம தலைமுறையே நல்லா வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவபெருமான் நம்ம தலைமுறையே நல்லா வாழ வைப்பார். சரியா, காக்கக்கூடிய தெய்வமாக சிவபெருமான் இருக்கிறாரு. சிவபெருமானை நம்பணும் அப்படின்னா இந்த உலக உயிர்களை அனைத்தையுமே படைச்சவரே சிவபெருமான் தான். எல்லாரும் சிவபெருமானினுடைய அருளை பெற்று அந்த அன்னாபிஷேகத்தை கண்டு கோடி புண்ணியம் பெறுமாறு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோஸை நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டும், கோடி புண்ணியம் பெறட்டும். கோடிலிங்க தரிசனம் பெற்றதற்கு சமம். ஓம் நமசிவாய நமக. ஓம் நமசிவாய. நன்றி.